வணக்கம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர் தனிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. என்ன ஒரு சோகத்தில் இருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நிறைய முதியோர்களை பார்த்திங்கன்னா பார்க்கு, இந்த கொஞ்சம் தூரம் நடந்து போனால் மரத்து நிழல், பஸ் ஸ்டாண்டு, மக்கள் கூடுற இடங்கள்லாம் நிறைய பேர் தனிமையாக இருக்கிற நீங்கள் பார்த்தீங்களா? இருப்பாங்க நிறைய பேர். ஏன்னா சிலவங்களுக்கு மனைவி நல்ல கெதியாக இருந்து மனைவி இருந்தால் அவங்களோட ஷேர் பண்ணுவாங்க. சிலவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களோட ஷேர் பண்ணுவாங்க. சிலவங்களுக்கு யாருமே இல்லாமல் இருந்தால் சரி, சிலவங்களுக்கு மனைவி இல்லாமல் இருக்கலாம், தன் பிள்ளைகள் வெறுத்திருக்கலாம், நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க தனிமையாகவே இருப்பதை நீங்கள் பார்த்துறீங்க. எப்போதும் அவங்க மனசில் எப்போதுமே முகத்தில் ஒரு சோகம் இருக்கும். அப்படிப்பட்ட சோகத்தில் வாழ்கிறவர்கள் அநேகம், 100க்கு பாதி பேர், முக்கால்வாசி பேர் அப்படி தான் வாழ்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஏன் அப்படி இருக்கிறோம்னா, ரொம்ப காலகட்டங்களில் மனைவியானவர்களை பார்க்குறது கிடையாது, அவங்ககிட்ட மனம் விட்டு பேசுகிறது கிடையாது, அவங்கள நல்ல நாளைக்கு எங்கேயும் கூட்டு போகிறது கிடையாது. நல்லா உடம்பு குறைஞ்ச வயசில் தன்னோட ரத்தம் இருக்குங்கிறக்க தன்னுடைய இஷ்டத்தின்படி நடக்கிறது. அப்படியே நல்லவங்களாக நடந்தால் கூட தன் மனைவிக்கு நேரத்தை ஒதுக்கி அவங்ககிட்ட மனம் விட்டு பேசுகிறது கிடையாது. ஆனால் அதெல்லாம் ஒரு காலகட்டம் தன் மனைவி இறந்ததுக்கு பின் தனிமை ஆனதுக்கப்புறம் பலவிதமாக அப்படி இருந்தால் மனைவியை நேசித்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருப்பாளோ, இருந்திருக்கலாமோ, நமக்கு இன்றைக்கி பார்க்குறதுக்கு நமக்கு யாருமே இல்லையே அப்படி நினைக்கிற ஒரு காலகட்டமும் உண்டு. திரும்ப காலம் வராது, போன காலம் திரும்ப வராது, நம்ம என்ன தான் நினச்சாலும் வராது. நமக்கு முன்பாக இருக்கிற காலத்தை நம்ம எப்படி ஓட்டணுமோ அப்படியே ஓட்டணும். ஒரு வகையில் உங்கள் பிள்ளையிலே உங்களை பார்க்கட்டாலும், உங்கள் மனைவியே இல்லாட்டாலும், உங்கள் கணவர் மாதிரி இல்லாட்டாலும், நீங்களாகவே உங்களை சந்தோஷப்படுத்த முடியும். சந்தோஷப்படுத்துங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களுக்கோ கோயில்களுக்கோ போங்க, அங்கே போய் இருங்க, உங்கள் பிரார்த்தனைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு அங்கே சில நண்பர்கள் இருப்பாங்க. மனவிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்கள் மனவிட்டு பேசும்போது உங்களுக்கு அநேக பரலோகத்தில் இருக்கிற தூதர்களை கூட ஆண்டவர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவர் அனுப்புவார். அப்போ நம்மளை அறியாத ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கிடைக்கும். அதற்காக சோர்ந்து போகாதங்க, கவலைப்படாதங்க. நோய்வாழ்பட்டு போவோம். மனசில் இருக்க கவலையை நினச்சி திரும்ப தனிமையாக உட்கார்ந்தோம், அதெல்லாம் சிந்தித்தோம் அப்படிங்கும்போது பலவிதமான நோய். ஏற்கனவே நமக்கு வயசு ஆக ஆக நமக்கு பழைய பலன்கள் வராது. நம்ம இருக்கிறத சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்ம பிள்ளைகள் பேசட்டா போகுது, யார் பேசட்டா போட்டுமே, நமக்கு சந்தோஷத்தை நம்மளே வர வச்சுக்கொண்டே வர வச்சு நம்ம வாழ்வோம். எங்கேயாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸு, கடவுளே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், என் மனம் விட்டு பேசணும், அவர்கிட்ட பேசுங்க. அப்போது அவர் உங்களுக்கு நண்பரும் சிநேகிதருமாக வருவார். அந்த சிநேகிதர் இருப்பார். உங்கள் பிள்ளைகளை அடுத்த